Hi friends, welcome to Samria channel. நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா உங்க குழந்தைகிட்ட கண்டிச்சு நீங்க ஃபோன் போடுங்கறதாலயோ இல்லனா கண்டிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுனாலயோ உங்க பசங்க உங்களை கொலை பண்ண திட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயம் தான் ஜார்ஜியால நடந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜார்ஜியால இருக்கிற கான்யர்ஸ்ன்ற சிட்டில இந்த சம்பவம் 2010 ஜனவரியில நடந்திருக்கு. இவங்க தான் நிக்கி. இவங்களுக்கு வயசு 34. இவங்களுக்கு தன்னோட 18 வயசுலயே இரட்டை குழந்தைகள் பிறந்தது. அந்த இரட்டை சகோதரிகளோட பேரு டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியா. அவங்கள ஷார்ட்டா ஜாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியா இவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் பொழுது நிக்கிக்கு வெறும் 18 வயசு தான். நிக்கி தன்னோட டீனேஜ்லயே பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகளுக்கு அம்மாவாயிட்டாங்க. தன்னோட காதலனும் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு நிக்கி தன்னோட அம்மாவோட பாதுகாப்புல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இரட்டை குழந்தைகளும் பிறந்தது. அந்த இரட்டை குழந்தைகளையும் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வேலைக்காக கான்யர்ஸ்ன்ற சிட்டிக்கு வந்துட்டாங்க. தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு ஒரு சொந்த வீடு வாங்கினதுக்கு பிறகு நிக்கி தன்னோட பெண் குழந்தைகளை தான் கூட வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அவங்களோட இரட்டை குழந்தைகளுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. இந்த இரட்டை சகோதரிகள் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு புத்திசாலியான பெண்களா இருந்திருக்காங்க. படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ்ன்னு எல்லாத்துலயுமே கலக்கியிருக்காங்க. இந்த ரெண்டு பெண்களும் ரொம்ப திறமைசாலியா இருக்கிறதுனால நிக்கி நினைச்சாங்க தான் கிட்ட வந்தா அந்த பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு லைஃபை தர முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால டாஸ்மியாவையும் ஜாஸ்மியாவையும் 13 வயசுல அவங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருந்தாலும் 13 வயதான டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியாவுக்கு அதிகமான பாய் ஃப்ரெண்ட்ஸும் செக்ஷுவல் இன்வால்வ்மெண்ட்டும் இருந்ததா கூறப்படுது. இந்த விஷயத்த பார்த்துட்டு நிக்கியால பொறுமையா இருக்க முடியல. அதனால டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஃபோனை பிடுங்கி வச்சாங்க. 13-14 வயசுக்கெல்லாம் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டோடலாம் சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியாவுக்கு அவங்க அம்மா ஒழுக்கத்தோட இருக்க சொல்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல ஒரு ராத்திரி 13 வயசான டாஸ்மியா தன்னோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக நைட்டா வெளியில போயிருக்காங்க. தம் பொண்ணு காணோன்ற பதட்டத்துல 911க்கு ரொம்ப அவசரமா நிக்கி கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னோட 13 வயசு பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இந்த நடுராத்திரியில வெளியில போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு போலீஸும் அவங்க வீடு தேடி வந்திருக்கு. டாஸ்மியாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு டாஸ்மியாவையும் ஜாஸ்மியாவையும் பத்தி அவங்க அம்மா போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என் பேச்சே கேட்கறது கிடையாது, எல்லாத்தையுமே தப்பா தான் செய்யறாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸும் இந்த பொண்ணுங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்ற நம்பிக்கையோட போலீஸும் வெளியில போயிருக்காங்க. ஆனா நிக்கியோட கண்ணில் மட்டும் ஒரு பதட்டம் இருந்ததை போலீஸ் நோட் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப தூரம் போகாம வீட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் நின்று அப்சர்வ் பண்ணுவோம்னு நின்றுருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து ஒரு பெரிய சத்தம். போலீஸும் வீட்டை நோக்கி ஓடி வந்திருக்காங்க. அதே டைமுக்கு பாத்தீங்கன்னா நிக்கியும் வெளியில ஓடி வந்திருக்காங்க. நிக்கி போலீஸ் கிட்ட ஓடி வந்து நீங்க போனதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா என் பொண்ணுங்க வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, என்னை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே டைமுக்கு டாஸ்மியாவும் ஜாஸ்மியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே எங்க அம்மா வந்து எங்களை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பான வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை அடிக்கவும் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிக்கியோட உடல்ல மட்டும்தான் காயங்கள் இருந்தது. டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியா உடல்ல எந்த காயமும் இல்லை. இதனால போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு டாஸ்மியாவும் ஜாஸ்மியாவும் சேர்ந்துதான் அவங்க அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்காங்களே ஒழிய நிக்கி வந்து அவங்கள அடிக்கலன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம டாஸ்மியாவையும் ஜாஸ்மியாவையும் அவங்க அம்மாவோட விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்ச போலீஸ் உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்த போது அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எங்க அம்மாவோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரும்பவும் அவங்க பாட்டிக்கிட்டேயே அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2007 வருஷம் நடக்குது. இருந்தாலும் நிக்கிக்கு நம்ம பொண்ணுங்க இருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சவங்க திரும்பவும் கேஸ் போட்டு அவங்க பாட்டி கிட்ட இருந்து இந்த ரெண்டு பெண்களோட கஸ்டடியும் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. டாஸ்மியாவும் ஜாஸ்மியாவும் கோர்ட் உத்தரவின் பேர்ல அவங்க அம்மா கிட்ட திரும்பவும் வந்தாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 10 days ட்ரையல் பீரியட் வாழ்ந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் எதுவும் சரி வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலான்னு கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. இந்த விஷயம் டாஸ்மியா ஜாஸ்மியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. 2010 இந்த ட்வின்ஸோட கஸ்டடியை அவங்க அம்மா நிக்கி திரும்ப வாங்குறாங்க. இந்த பெண்களும் இப்ப கட்டாயத்தின் பேர்ல அவங்க அம்மா கூட இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா டாஸ் அண்ட் ஜாஸ்க்கு 16 வயது. 10 நாள் கொடுத்த ட்ரையல் பீரியட்ல இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா 7வது நாள் இந்த ரெண்டு பெண்களும் வெளியில பயங்கர பதட்டத்தோட ஓடி வராங்க. வெளியே வந்த டாஸ் அண்ட் ஜாஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க எங்க வீட்டுல எங்க பாத் டப்ல எங்க அம்மா ரொம்ப ரத்த வெள்ளத்துல மூழ்கி செத்து போயிருக்காங்கன்னு.
இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. போலீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்தப்போ அவங்க பார்த்த காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னு சொல்றாங்க. தரையில இருக்க கார்பெட்ல இருந்து செவுருல, ஸ்விட்ச் போர்டில், டோர்ல எல்லா இடத்துலையுமே ரத்தம் இருந்திருக்கு. அதாவது ரத்த கரைகள் இருந்திருக்கு. பாத் டப்ல போய் பார்த்தா நிக்கி இறந்து கிடக்குறாங்க. அந்த பாத் டப்ல இருக்க தண்ணி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரத்தமா இருந்திருக்கு. இதனால போலீஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனே பார்த்தீங்கன்னா டாஸ் அண்ட் ஜாஸ் மேலதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நிக்கியோட இரட்டை பெண்கள் கிட்ட தான் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா டாஸ் அண்ட் ஜாஸ் விடாம அழுதுருக்காங்க. எங்களுக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. யாரோ ஒரு செல்ஃபிஷ் பர்சன் நம்ம அம்மாவை கொண்டுட்டாங்களேன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் அப்போ ரொம்ப அழுததுனால போலீஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் சிஎஸ்ஐ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரைம் டிவி சீரீஸ். இதை கேட்டு போலீஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னு கேட்டால் இவங்க ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய சீரீஸாக பார்க்கணும்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சப்போ ஜாஸ்மியா கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களான்ட்டு. அதுக்கு ஜாஸ்மியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, ராபர்ட் சொல்லிட்டு ஒரு ட்ரக் டிரைவர். அது இல்லாமல் இன்னொரு சலூன் ஓனர்கிட்டையும் பழகிட்டு இருக்காங்க. மேபி இவங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு இவங்கள யாராவது வந்து எங்கள் அம்மாவை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மியாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு போலீஸும் ஒருவேளை இந்த லவ் ட்ரையாங்கிள் தான் ரீசனா இருக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த வகையில இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராபர்ட் அண்ணன் நிக்கியோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா அந்த கொலை நடந்த நாள் அன்னைக்கு அவர் அந்த ஊர்லயே இல்ல, அவர் வேற எங்கேயோ ட்ரக் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அதனால இவரை அந்த கேஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சலூன் ஓனருக்கும் வந்து இந்த விஷயம் போலீஸ் சொல்லும் போதுதான் தெரிஞ்சிருக்கே. அவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நாங்க 2 பேரும் நிஜமாவே லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ராபர்ட்டும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட லவ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நிக்கியோட கொலைக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜாஸ்மியாவை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க கையில ஒரு கிளவுஸ் போட்டிருந்தாங்க. ஏன் இந்த கிளவுஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லையே, நாங்க கழட்டலாமேன்னு கழட்டுறாங்க. கழட்டி பார்க்கும்போது அவங்க கையெல்லாம் ஏகப்பட்ட காயமா இருக்கு. எல்லா காயமும் பாத்தீங்கன்னா பல்லால கடிச்ச மாதிரியும் நகத்தால கீர்ன மாதிரியும் இருக்கு. இதை பத்தி கேட்டதுக்கு ஜாஸ்மியா சொல்லியிருக்காங்க, நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா நாங்க கடிச்சுப்போம், எல்லா இடத்தையும் புண்ணாக்கிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கதையை போலீஸ் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அதே டைமுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்வின் சிஸ்டர்ல ஒருத்தவங்க கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது அவங்க கேமரா இருக்கிறத பார்த்து ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க, அதுக்கப்புறம் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் அப்போ நீங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க மார்னிங் 8:30க்கே போயிட்டோம், ஆக்சுவலி வந்து நாங்க பஸ் மிஸ் பண்ணிட்டோம், அதனால நாங்க நடந்துதான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு பக்கத்துல இந்த கேஸ் ஸ்டேஷனோட வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஜாஸ்மியா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு ஒரு பிரைவேட் கார்ல ஏறி போயிருக்காங்க. அண்ட் அவங்க ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா 10:30க்கு மேலதான் நுழைஞ்சிருக்காங்க. ஸோ இதுலயே ஜாஸ்மியாவும் போய் சொல்றாங்கன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் போலீஸ் இவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு இவங்கள வெளியில விட்டுட்டாங்க. இவங்க நார்மலா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறது வரதுன்ட்டு அவங்க நார்மல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு தெரியாம அந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்ம செஞ்ச கொலையில இருந்து நம்ம ரொம்ப ஈஸியா தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த பொண்ணுங்களுக்கு 4 மாசம் கழிச்சு ஒரு பெரிய ஷாக். ஜாஸ்மியாவை ஸ்கூல்லயே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ கூட அவங்க 2 பேரும் நாங்க இந்த தப்பை பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆதாரங்கள்லாம் அவங்க பக்கம் இருக்கிறதுனால உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஜாஸ்மியா 16 வயசுல அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இவங்க கைதுக்கு ஆதாரமா போலீஸ் சில சாட்சிகள் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கிடைச்ச ஒரு முடியோட துண்டு, கொத்தா முடி துண்டோட சதையும் இருந்திருக்கு. அதாவது நிக்கி வந்து அவங்க உயிருக்காக போராடும் பொழுது ஜாஸ் இவங்க தலையில இருந்து முடிய பிச்சு எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரத்தக்கரை படிஞ்ச ஷூவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம செவரெல்லாம் ரத்தக்கரை. அதை விட முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னா அந்த பொண்ணுங்க உடம்புல இருக்கிற காயங்கள். நிக்கி தப்பிக்கிறதுக்காக அவங்க பொண்ணுங்களோட உடம்புல நிறைய இடங்கள்ல கடிச்சிருக்காங்க, பல்லால கடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே கிளினிக்கல் டெஸ்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 4 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டு 4 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா ஜாஸ்மியா இவங்க 2 பேருக்குமே வந்து 30 வருஷ சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த தவறு செய்யும் பொழுது 16 வயசுங்கிறதுனால இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது.
ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 10 நாள் ட்ரையல் பீரியட்ல இருக்கிறதுக்கு சுத்தமா இந்த 2 பொண்ணுங்களுக்கும் விருப்பமே இல்லை. நிக்கியோட அவங்களுக்கு எப்பவுமே சண்டை நடந்துட்டு தான் இருந்திருக்கு. நிக்கி எப்பயும் போல காலையில எழுந்து பசங்களை ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு. டாஸ்மியா ஜாஸ்மியா 2 பேரும் பொருள் எல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டாஸ்மியா பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ளவர் வாஸ் வச்சு அவங்க அம்மா மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் வச்சும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 80 முறை கத்திய வச்சு அவங்க அம்மா வயிற்றுலையும் மற்ற இடங்களையும் குத்திருக்காங்க. இதுக்கு பிறகும் நிக்கி சாகலைன்னு தெரிஞ்சு அவங்கள நேரா பாத் டப்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. வலியோடையும் கஷ்டத்தோடையும் இருந்த நிக்கியால அந்த பாத் டப்ல இருந்து எழுந்திருக்கவே முடியல. அப்படியே தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அங்க இருந்து எழுந்திருக்க முடியாததுனால அந்த தண்ணியிலேயே மூழ்கி நிக்கி தன்னோட உயிரை விட்டுருக்காங்க. நிக்கியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒருவேளை நிக்கிய அந்த காயங்களோட கூட்டிட்டு வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டாஸ்மியா ஜாஸ்மியாவும் நிக்கிய பாத்டப்ல போட்டு தண்ணியை திறந்து மூழ்கடிக்காம இருந்திருந்தா நிக்கி பொழைச்சிருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. டாஸ்மியாவும் ஜாஸ்மியாவும் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவங்களோட குற்றங்களை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயம் தான், இது ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இப்படி பண்ணதுக்கு எங்க அம்மாவும் ஒரு வகையில காரணம் தான். ஏன்னா எங்க அம்மா ரொம்ப குடிப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி கூட குடிச்சிருந்தாங்க. அது இல்லாம ட்ரக்ஸும் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ராபர்ட்டோட அவங்க இருக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் ரொம்ப அப்யூசிவா, ரொம்ப தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு கேட்கறதுக்கு நிக்கி கூட இப்போ உயிரோட இல்லை. நிக்கிய பாத்டப்ல போட்டு சாகடிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது கூட நிக்கி அந்த சாகும் தருவாயில டாஸ்மியா அண்ட் ஜாஸ்மியா கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன நீங்க இப்போ கொன்றுங்க, என்னை கொல்லலைன்னா நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் காரணங்கள் சொன்னாலும் டாஸ்மியா ஜாஸ்மியா அவங்க அம்மாக்கு பண்ணது ஒரு பெரிய துரோகம் தான். ஏன்னா தன்னோட பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தான் அவங்க கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களோட பொண்ணுங்களே அவங்களோட சொந்த வீட்டுல வச்சு அவங்களை கொலை பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த கொலை முயற்சி டைம்ல கூட நிக்கி ஒரு தடவை தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியிலயும் ஓடி வந்திருக்காங்க. நெய்பர் வீட்டுக்கு போய் பெல் அடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க திறக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணுங்க 2 பேரும் நிக்கிய தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சாவு எந்த ஒரு அம்மாவுக்கும் வரக்கூடாது. 2010 இந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. 30 வருஷ சிறை வாழ்க்கை. அதாவது 2040 தான் டாஸ்மியாவும் ஜாஸ்மியாவும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவாங்க. இந்த ரியல் ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாஸ்மியா ஜாஸ்மியாக்கு கிடைச்ச தண்டனை கரெக்ட் தானா? நிக்கிக்கு இந்த மாதிரியான ஒரு கோர முடிவு தேவைதானா? நிக்கி என்ன பண்ணியிருந்தா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.